என்னோட பேபிக்கு 8 மந்த் ஆகுதுங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து டெய்லி வந்து ஒரு ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் வந்து பீட்ரூட் சாதம் வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டுங்க. ஸோ நீங்கள் பெரிய சைஸ் பீட்ரூட் வந்து அரை பீட்ரூட்டே போதுமானதுங்க. ஸோ நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் வந்துட்டு விட்டமின் சி, கால்சியம் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ வாரம் ஒரு முறையாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வெள்ளை அணுக்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பீட்ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பளபளன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதையே இன்னொரு மெத்தடில் வந்து செய்யலாங்க. பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து கொடுக்கலாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாகிடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ பேபிக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு மண் சட்டியில் தாங்க இந்த டிஷ்ஷை வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு அரிசி கஞ்சி கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து அதுவே வந்துட்டு கொடுங்க. ஸோ ஏன்னா ஒரு சில ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அலர்ஜி ஆகிடும். ஸோ நம்மளால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ 3 டைம் வந்து கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒத்துக்கலையான்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்க பார்த்து வந்து வளர குழந்தைங்க வந்து வெஜிடபிள் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போவே எந்த அளவு வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. குழந்தைங்களும் வந்து நல்லா வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ நுர கட்டி வருது. ஸோ இப்போ வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகிற ஸ்டேஜில் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து அரிசியை வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பாப்பாக்காக அரிசி கஞ்சிக்காக அரிசி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியை தான் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதில். ஸோ 1 ஸ்பூன் அரிசி பொடி போட்டாலே போதுங்க. ஸோ நல்லா வந்து நிறையாவே குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே வந்து அந்த அரிசி பொடி வந்து வெந்துடுங்க. ஸோ இப்போ வந்து அரிசி பொடி வந்துட்டு நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு மசிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ குழந்தைக்கு வந்து முழுங்க தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி கொடுக்குறோம். மசிக்கும் போது 1-2 வந்து தட்டுப்படுங்க. ஸோ ஒரு 10 மந்த் 11 மந்த் பேபியாக இருந்தால் நல்லா மசிச்சு கொடுத்தா நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து 8 மந்த் தானே ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து முழுங்க தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வந்து கொடுக்குறதே ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு எந்த பதத்தில் இருக்குன்னா தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. அதாவது தயிர் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணுங்க. 1 வயசு வரைக்குமே குழந்தையோட ஃபுட்டில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்க கூடாதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து கொடுக்கலாங்க. என்கிட்ட நெய் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு தங்கமயிலுக்கு ஃபுட்டு ரெடி. ஸோ அம்மா வந்து இப்போ வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எப்போயுமே குழந்தைகளுக்கு ஃபுட்டு கொடுக்க பார்த்து உட்கார வச்சு கொடுங்க. ஸோ உங்கள் குழந்தை இன்னும் உட்கார ஆரம்பிக்கலைன்னா உங்கள் மடியில் உட்கார வச்சு ஃபுட்டு வந்து கொடுங்க. படுக்கும்போது ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா சில சமயம் பொறை ஏறிடும். அதனால தான்.
இந்த உணவை காலை, மதியம், இரவு ஸோ இந்த 3 வேளையா நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாகிடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மந்தில் பேபி வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபுட் வந்து கண்டினியூ பண்ண ஸோ அவங்க வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் வந்து நம்ம வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.